முதல்ல இந்த பிரதாப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ரொடியூசர் வீட்டில் வந்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு கொகைன் டீலிங் பண்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ கையோட அவரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அவர் டீல் பண்றாரு அப்படின்றப்போ கேட்கும்போது நிறைய பேருக்கு டீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்றாரு. சரி, உனக்கு எங்க இருந்து வருது கொகைன் அப்படின்றது கேட்கும்போது எனக்கு பெங்களூர்ல இருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயம் பிரதாப் சொல்றாரு. சரி, பெங்களூர்ல இருக்கும்போது அங்க இருக்கிற போலீஸை வச்சு விசாரிச்சதுல பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்றப்போ நைஜீரியால இருந்து இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியால இருந்து பெங்களூர்ல வருது, பெங்களூர்ல இருந்து சென்னையில இந்த பிரதாப் அப்படின்ற ஒருத்தர் கைக்கு வந்து பிரதாப் வந்துட்டு சென்னை முழுக்க வந்துட்டு கொகைன் டீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மொத்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட போலீஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. சரி, பிரதாப் கிட்ட வந்துட்டு அடுத்தது என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்காங்க, ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு மூவி ப்ரொடியூசர் வேற. ஸோ கண்டிப்பா இல்ல சினிமா ஆட்கள் யாராச்சும் சேர்ந்திருக்காங்களா அப்படின்றது அந்த கோணத்திலையுமே விசாரிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதாப் பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே லீக் பண்ணல. பட் ஒன்னுக்கு ரெண்டா வந்துட்டு முரண்படா பிரதாப் பேசுற ஒரு விஷயத்துல பிரதாப்போட டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஒரே ஷாட்ல வந்து பிரதாப்போட அக்கௌண்ட்டுக்கு